ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 9th ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சிருக்கப்போ ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பல கொஸ்டின்ஸ்கள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நம்ம மாணவர்களுக்கு போட்டுனே இருக்கப்பா. ஸோ அதெல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மெயின் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணுறேங்க. இதற்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ்னு போடுங்க. அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறீங்க. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிற அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சினோனியம்ஸை பொறுத்த வரைக்கும் பர்ஷூ, ப்ரொன்னிங், அப்புறம் எவிடன்ஸ்ப்பா. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஆன்டினிம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்கு, கான்சீல்டு, ஃபூ. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நைஃப் ஃப்ரம் த ஃபாலோவிங். ஸோ நைஃப்கான கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுங்க. 8th ஒன், ஃபார்ம் எ டெரிவேட்டிவ் பை ஆடிங் த ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் கான்ஷியஸ். ஸோ கான்ஷியஸ்க்கான ரைட் ப்ரிஃபிக்ஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுங்க. 9th ஒன், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் வேர்டுப்பா. இஃப் யூ டேஷ் ட்ரக்ஸ் யூ வில் கெட் அரெஸ்டட் அண்ட் எண்ட் அப் இன் எ பிரிஷன் டேஷ் செல் சேல். ஓகேங்களா? 10th one, complete the following sentences with the most appropriate phrasal verb given below. She is very dash eating chocolates. ஓகேங்களாப்பா? phrasal verb கரெக்டாக சூட் ஆகுதுன்னு பார்த்து வச்சுங்க. 11th one, choose a suitable option to pair it with the word smart to form a compound word. ஸோ ஸ்மார்ட்டுக்கு எந்த வேர்டு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்து வச்சுங்க. 12th one, fill in the blanks with your appropriate degrees of comparison. பா mango is dash then pineapple. ஓகேங்களா? 13th one, fill in the blanks with the most appropriate prepositional phrase given below. Dash of fire break the glass to escape. ஓகேங்களா? 14th one, complete the sentence with the most appropriate modal verb given below. Students dash be quiet when they write the examination. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ்ப்பா. ஓகேங்களா? ஸோ எனி 3 எழுதுனா போதும். ஸோ 15th ஒன் வந்து வாட் ஆர் சம் மெஷர்ஸ் தட் ஆர் யூஸ் டு ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். 16th ஒன், வாட் வாஸ் த நரேட்டர் கேரிங் இன் இஸ் பாக்கெட்ஸ். 17th ஒன், ஹவு டிட் ஜிம் வாண்ட் த கேர்ள்ஸ் டு கெட் ஆர்கனைஸ்ட். 18th ஒன், வாட் டிட் த விசிட்டர் ஐட் இன் த ஜாக் ஃப்ரூட்ரி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. இந்த கொஷின் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படித்து வச்சுருங்க. ஓகேங்களா? செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் போயம் லைன்ஸ் கொடுத்துரு கொஷின் கேட்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா 19th ஒன், ஏல ஹவு டஸ் த ரிவர் ஃப்ளோ. பி வாட் இஸ் மீன் பை foliage. ஓகேங்களா? 20பா ஏல வாட் who does she refer to. பி வாட் வாஸ் she thinking of. ஸோ இந்த லைன்ஸ் இருக்கிற கொஷின்ஸை பார்த்து வச்சுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ரெஃபர் பண்ணி வச்சுங்க. 21 ஏ வாட் டஸ் லிட் ரெஃபர் டு. பி ஹவு இஸ் இட் வாட்டட். ஓகேங்களா? 22 ஏ கொஷின் வந்து whom does e refer here. பி ஐடென்டிஃபை த சீசன் மென்ஷன்ட் இன் திஸ் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 3 பசங்களா. ஸோ செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் வரும். 23ல் ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் டைரக்டட். த நைல் இஸ் லாங்கர் தென் எனி அதர் ரிவர் இன் த வேர்ல்ட் இன்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்றணும். 24 ஐடென்டிஃபை த கிளாஸ் அண்ட் ஃப்ரேஸ் இன் த ஃபாலோவிங் சென்டென்ஸ்ப்பா. ஐ என்ஜாய் பெயிண்டிங் டியூரிங் மை ஹாலிடேஸ். ஓகேங்களா? 25 ரீரைட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இந்த அதர்வைஸ் மாற்றணும். ஐ ஈட் அண்ட் ஆப்பிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து மற்ற இது மாற்றுங்க. 26 பஞ்சுவேட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ்ப்பா. ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஈ செட். ஓகேங்களா? ஸோ பஞ்சுவேட்டில் வந்து எங்கே கம்மா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் போடணும், எங்கே வந்து டபுள் கொட்டேஷன் போடணும் அப்படின்ட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 27 வந்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்ப்பா. ஏ வந்து பார்த்தீங்கன்னா புக் ஏ வாஸ் இட் ஓல்டுன்னு இருக்குது. பி வந்து ஓல்ட் ஆர் ஹவ் யூன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணணும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பியில் வந்து ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிராமர் பார்ட் எல்லாத்துக்கும் ஆன்சர் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போடுங்க. இதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுறேன். சரிங்களா பசங்களா? அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு வரும். வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்க. 28ல் வந்து பார்த்தீங்கன்னா மேப் பசங்களா. ஸோ படித்து வச்சுருங்க தயவு செஞ்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. எ ஸ்ட்ரேஞ்சர் வாண்ட்ஸ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். ரைட் த ஸ்டெப்ஸ் டு கைட் இம் டு ரீச் இஸ் டெஸ்டினேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்ஆர் இங்கே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கு எப்படி வழி சொல்லுவீங்க அப்படின்றத பார்த்து வச்சுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பொறுத்த பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வரும். ஸோ 29 நரேட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் த ஹார்ட்ஷிப்ஸ் அண்டர்வென்ட் பை சச்சின் டு பிகம் ஏ கிரேட் கிரிக்கெட்டர். ஓகேங்களா? 30 வந்து ரைட் ஏ பேராகிராஃப் அபவுட் ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். 31 ஹவு டஸ் சிவி ராமன் ஷோ தட் வாட்டர் இஸ் த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப். 32 நரேட் த கிளவர் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோட் பை கிளெம் ஜோன்ஸ் டு டிசீவ் போங்கோ. மோஸ்ட் ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். கண்டிப்பாக இந்த பேராகிராஃப் வர வாய்ப்பு இருக்குது. நல்லா படித்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் செக்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா poem paragraph பொறுத்த வரைக்கும் 33ல் how does the poet bring out the pain of the tree.
34, how did the spider flatter the fly by his cunning words? 35, read the following poetic lines and answer the questions given below. ஸோ போயம் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணணும்ப்பா. ஏ வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. பி, வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த ஸ்டான்ஸா? ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து சி வந்து ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபஸ்ட் லைன். டி, பிக் அவுட் த alliterated வேர்ட்ஸ் இன் த ஃபஸ்ட் லைன். ஓகேங்களாப்பா. ஸோ அதுக்கப்புறம் 36 வந்து பேராப்ரைஸ் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா. ஸோ இந்த போயம் லைன்ஸ் பார்த்து செக் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 3 பசங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிராமர் 37 வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஆர்டர் மாறி மாறி இருக்கும். ஸோ அது கரெக்டான சீக்வன்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்து வச்சுங்க. 38, ரீட் த ஃபாலோவிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ பேராகிராஃப் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதுப்பா. ஸோ இந்த பேராகிராஃபை பார்த்துட்டு இதிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுத வேணும். ஹூ இஸ் லிட்டில் சேசர்? Second one, who blew at cyclone's left ear? Third one, what was understood by every bear in the nursery? Fourth one, whose position has been assured? Fifth one, who was really fine spirited? ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் செக்ஷன் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் சொல்கிறேன், அதை நல்லா பார்த்து வச்சுங்க. 39 வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அட்ராக்டிவ் கைடு யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டாபிக் தனியாக கொடுத்துருப்பாங்க, எப்படியெல்லாம் சாம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வச்சுன்னா இதில் அழகாக மார்க் சூப்பராக அழியலாம். ஓகேங்களா. 5 மார்க்ஸ் அழகாக எடுத்துடலாம். இதில் கொடுத்துருக்க டாபிக் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஆர்கானிக்கு, ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃபார்ம்ஸு, ஃப்ரீ டெலிவரி, ராயல் ஃபுட் ஸ்டாலில். ஸோ 63 MRC ரோடு திருச்சி. ஸோ நீங்கள் ஒரு ஃபுட் ஸ்டால் வச்சா எப்படி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி 40 வந்து ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் த ஜாய் ஆஃப் செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் இன் ஏ வில்லேஜ். ஸோ உங்கள் வில்லேஜில் வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறீங்க, அது எப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதி கன்வே பண்ணுவீங்க? ஸோ அப்படின்றத பாருங்கள். 41, மேக் ஏ போஸ்டர் ஆஃப் எனி நேச்சுரல் டிசாஸ்டர் கிவிங் டீட்டெயில்ஸ் அபவுட் த டிவஸ்டேஷன் காஸ்ட். ஓகேங்களா. 42, look at the following pictures and express your view. ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னா என்ன தோணுது? ஸோ கபடி விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கபடி விளையாடுறவங்க என்னென்ன தோணுது அப்படின்னு பாருங்கள். ஒரு டிஃபெண்டர் இருப்பாங்க, ரைடர் இருப்பாங்க, எவ்வளோ டீம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா. ஸோ ஃபுல் மார்க் எடுத்துலாம் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணி வச்சுங்க. 43, இதேமாதிரி பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நீங்கள் நோட்ஸாக மாற்றலாம், அப்படி இல்லை என்றால் சம்மரியாக மாற்றலாம். ஓகேங்களா. ஸோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் 44 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. ஐடென்டிஃபை த கரெக்ட், ஸ்பாட் த எரர், மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், ஐ ரிசீவ்ட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ், சென்னை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டி இன் இந்தியா, ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ, ராமு இஸ் ஏ ஆனஸ்ட் மேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ராமு இஸ் ஆனஸ்ட் மேனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஏக்கு பதில் ஆன் வரும். ஸோ அந்த மாதிரி என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத இதை செக் பண்ணி இதை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாடல் தான் கொஸ்டின் பேப்பர்ஸில் வரும், நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ செக்ஷன் 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மெமரி போயம் வந்து ரிவரில் ஸ்டார்ட் பண்ணி யூத் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ போயம் ஆத்தர், போயம் நேம் அப்படிலாம் ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க, அப்போ ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இதை தொடர்ந்து பார்ட் 4 ஓகே சாரி பார்ட் 4 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸு. ஸோ இதில் வந்து சப்ளிமெண்ட்ரி கேட்டிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இது வந்து நீங்கள் படிக்கணும்னுச்சுன்னா வே டு சக்ஸஸ் கைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. ஓகேங்களா. ஸோ இதை ரெஃபர் பண்ணி அதில் படித்து வச்சிங்க. மோஸ்ட் சீரியஸாக சொல்கிறேன், இந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கும், நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ இதை தொடர்ந்து 47 பசங்களா. 47 வந்து பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் இதுலேயும் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. 47 டாப்பிக்கிலும் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் தட் வி கெட் ஃப்ரம் காட். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பேராகிராஃபில் இருக்கும், நீங்கள் அதை படித்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் டூ பேரண்ட்ஸ் ப்ரொவைட் அஸ். தேர்ட் வந்து வாட் வி கேனாட் பை. ஃபோர்த்து ஃபார் வாட் ஷுட் ஒன் தேங்க் காட். அப்படி இல்லைனா இது எழுதலைன்னா போயம் லைன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், அதிலிருந்து கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கும். ஹூ தாட் லைஃப்ஸ் லெசன் டு த லிட்டில் கேர்ள். செகண்ட் ஒன் வாட் டிட் த டேட் இன்ஸ்டில். Third one, what made us strong. Fourth one, what is our greatest gift. ஓகேங்களா. ஸோ இதில் இருக்க கொஸ்டின்ஸ் நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுங்க பசங்களா. இது இந்த பல கேள்விகள் நிச்சயமாக நாளை நடக்க போகும் தேர்வு கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ந்து போட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணால் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுறங்க. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்னு போடுங்க. உங்களுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷன் பின் செய்யப்படும் கிராமர் பாட்டுக்கானது. ஓகேங்க. அப்படியே மெயின் மேட்டர் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குப்பா. இப்போ வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணாமல் தான் போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஸ்கூல் அப்டேட்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வேணாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் போகிறேன் சரிங்களா. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது, ஸோ மேக்ஸ் உட்பட எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம தொடர்ந்து போகிறோம் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதேமாதிரி எல்லா வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா அடுத்த வீடியோக்குள்ளே. ஸோ எல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கொஸ்டின் பேப்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பாஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது, டவுட் இருக்குது, கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் டவுட்
டவுட் என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குப்பா 12th புள்ளிங்கன்னு போய் சர்ச் பண்ணுங்கள், அதில் வரும். அதில் போய் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேர் முடியும் அவ்வளோ பேர் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.